ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லவங்கப்பட்டை மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சமையலில் பயன்படுத்தக்கூடிய ஒரு எளிய பொருள் தான் லவங்கப்பட்டை. பல வகையான ஆரோக்கிய நன்மைகளை இது நமக்கு தருது அப்படிங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? நமது உணவில் இந்த லவங்கப்பட்டையை சேர்த்துக்கிறதன் மூலமாக அது நிறைய ஆரோக்கிய நன்மைகளை தருது. சரி வாங்க, பட்டை என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கிறதுல லவங்கப்பட்டை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். லவங்கப்பட்டையில் இருக்கக்கூடிய சின்ன மால்டிஹைட், பாலிபீனால்கள் இது மாதிரியான சேர்மங்கள் இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்துது. ரத்த சர்க்கரை அளவை இயற்கையாகவே குறைக்க விரும்புகிறவங்க லவங்கப்பட்டையை உங்களோட உணவில் சேர்த்துக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல லவங்கப்பட்டை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். லவங்கப்பட்டையில் பூஞ்சை எதிர்ப்பு, பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள்லாம் இருக்குது. இது நோய் தொற்றுக்களை எதிர்த்து போராடுறதுக்கும் நோய் எதிர்ப்பு அமைப்பை மேம்படுத்துறதுக்கும் உதவுது. நம்ம உடம்புக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்டை தரதுல லவங்கப்பட்டை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். லவங்கப்பட்டையில் ஆற்றல் மிகுந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறையவே இருக்கு. இது தீங்கு விளைவிக்குள்ள அந்த ஃப்ரீ ரேடிக்களை எதிர்த்து போராட உதவுது. வயது அதிகரிக்கிறப்ப ஏற்படுள்ள அந்த பிரச்சனைகளை கட்டுப்படுத்துறதுக்கும் லவங்கப்பட்டை பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். சுவாச புத்துணர்ச்சி அதிகரிக்கிறதுல லவங்கப்பட்டை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லவங்கப்பட்டையில் பாக்டீரியா எதிர்ப்பு, பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள்லாம் இருக்குது. இது ஈறுகளை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. சுவாசத்தை புத்துணர்ச்சியோடு வைக்கிறதுக்கும் உதவுறதுனால மவுத் வாஷ்களில் கூட இந்த லவங்கப்பட்டையை ஒரு மூலப்பொருளாக பயன்படுத்துகிறாங்க. வீக்கத்தை குறைக்கிறதுல லவங்கப்பட்டை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைக்கக்கூடிய சேர்மங்கள் உடம்புல இருக்குள்ள அந்த உள் வீக்கத்தை தணிக்க உதவுது. நாள்பட்ட மூட்டு வீக்கம் தொடர்பான கீழ்வாதிர மாதிரியான நோய்களோட அபாயத்தையும் குறைச்சிக்கலாம். இதையத்தான் ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல லவங்கப்பட்டை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கொலஸ்ட்ரால் அளவை நிர்வகிக்கிறதுக்கும் ரத்த அழுத்தத்தை நிலைப்படுத்துறதுக்கும் லவங்கப்பட்டை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெண்டும் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக இதயத்தோட செயல்பாட்டை சீராக்கிறதோட இதயம் தொடர்பான ஆபத்தை குறைக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். செரிமானத்தை சீராக்கிறதுல லவங்கப்பட்டை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். செரிமான அமைப்பை இது தூண்டுது. வயிறை இதமாக்குறதோட வீக்கம், வாயு தொல்லை, அஜீரணம் இதெல்லாம் குறைச்சி குடலை ஆரோக்கியமாக வச்சுருக்க உதவியாக இருக்கும். இந்த வீடியோவில் லவங்கப்பட்டை மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் லவங்கப்பட்டையை உணவில் சேர்த்தோ இல்லை லவங்கப்பட்டை டீ போட்டோ குடிச்சு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.